சார் எப்படி சார் இருக்கீங்க? சார் உங்களுடைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, லிவர் ஃபெயிலியர் ஆச்சு, சுகர் ஹையாக இருந்துச்சு. டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக ஐசியூக்கு போனோம், அதை டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில மாதங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் மெடிசன் எடுத்து 7 மாதம் ரன் ஆகிறாரு. இவரை எப்படி இந்த அளவுக்கு சரி பண்ணியிருக்கீங்க? என்னென்ன பிரச்சனை இருந்தது? ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? இதை பற்றி முழு தகவல் கொடுங்க ஐயா. ஐயா இருக்குங்க ஐயா. இப்போ இவர் வந்து ஆக்சுவலாக ஆல்கஹாலிக்கு ஆல்கஹால் எடுத்து ரொம்ப நாள் எடுத்ததுனால இவருக்கு லிவர் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த லிவர் பாதிச்சதுக்கு உண்டான சில மருந்துகள்லாம் வந்து எடுத்தார். இந்த ஆல்கஹால் வந்து வெளியில் வரணுன்றதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு பல விதமான மருந்துகள் சாப்பிடும்பொழுது இவருக்கு சுகரும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்க காலத்தினால கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவர் நம்மகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 5 கிட்னி டிசீஸோட வராரு. 15% தான் வந்து இவரோட ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இருந்தது, ஜிஎஃப்ஆர் ரேட். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் வரும்போது வயிறு வந்து வீக்கமாக இருந்தது, அசைட்டிஸ்ன்னு என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்தாங்க. ஸோ அப்போது இவர் மருத்துவர் அணுகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய செலவுகள் பண்ண முடியலனாலும் ஒரு அந்த வாட்டர் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். வயிற்றுல தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தார். அவங்க வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க, இது மாதிரி திரும்ப திரும்ப செய்ய முடியாது, இது வந்து கரெக்டாக பண்ணிடணும், டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழலில் வந்து அவர் நண்பர்கள் மூலிமா இந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ சொல்லி நம்ம கிளினிக் வந்து வந்தாங்க. நம்ம கிளினிக் வந்ததப்போ டாக்டர் சதீஷ்குமார், டாக்டர் சூர்யா இவங்க 2 பேரும் அணுகிட்டு அப்புறம் நம்மளையும் வந்து சந்தித்தாங்க. நம்ம வந்து சுகருக்கு என்ன டயட்டோ அது எல்லாமே வந்து கொடுத்தோம். 3 டாக்டர்ஸ் ஒன்றாக சேர்ந்து இணைந்து இவருக்கு வந்து லிவர் வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து நம்ம கொடுத்ததில் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து லிவர் நல்லா ரிகவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இவரால் சாப்பிட முடியாது, குமட்டல் வாந்தி எல்லாமே வந்து இருக்கும். கிட்னி வந்து ஃபெயிலியர் இருந்து கிட்னி டயட்டும் டயபிட்டிஸ் 2 சேர்ந்து மாதிரியான ஒரு டயட்டை வந்து கொடுக்கும்போது இவர் கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. டயாலிசிஸ் போக வேண்டிய கண்டிஷன் வந்து ஒரு 15 நாள்லேயே வந்து ரிவர்ஸ் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 9 கிட்ட இருந்து ஒரு 7 கிட்ட வந்தோடனே அப்பயும் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் 7. ஆனால் இவர் பாடி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணார். இவர் நம்ம ஒரு விஷயத்தில் பாராட்டணும், முதல்ல இவரோட மைண்டை இவர் கான்ட்ரோல் பண்ணார். அந்த ஆல்கஹால்லேருந்து எடுக்கக்கூடாது, இந்த உணவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், மருத்துவருக்கு கொடுத்த அந்த மருந்துகளை வந்து கரெக்டாக ஃபாலோ, ரொம்ப லிமிட்டட் மெடிசின்ஸ் கொடுத்து லிவர் வந்து ரிகவரி ஆகும்போது தான் கிட்னிக்கு உண்டான இன்னும் நல்ல டோசேஜ் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுத்து அவருக்கு வந்து ரிகவரி பண்ணும்போது ஒரு 3 மாதத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அந்த எவ்வளோ கிரியாட்டின் வந்து வந்தது. ஜிஎஃப்ஆர் வேல்யூவும் 25-30 வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 28ஆம் தேதி மார்ச் மாதம் அவர் ரிப்போர்ட் எடுக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 1.92 தான் கிரியேட்டின் வந்து இருக்குது. வா, அந்த ரிப்போர்ட்டை காமிங்க சார். ஐயோ, இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிரியேட்டின் வந்து 1.92 தான் இருக்குது. சூப்பர் சார். மிட்டாலில் வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எது காமிங்க ரிப்போர்ட்? அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ரிப்போர்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு வெறுப்பாய் எல்லா ரிப்போர்ட்ஸும் தூக்கி பரண மேலே போட்டுக்கலாம். ஆமாம், அவர்கிட்ட கேட்கலாம். நான் மருந்து மட்டும் சாப்பிட்றேன், நான் கொஞ்சம் சுசுவாக ஃபீல் பண்ணுறேன். ஜிஎஃப்ஆர் லெவல் பார்த்தீங்கன்னா 44%. கை கொஞ்சம் இழக்கிறீங்களா இந்த கை? ஓகே ஓகே, இப்போ தெரியுது சார். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்த ரிப்போர்ட் காமிங்க சார். அடுத்து இன்றைக்கி நம்ம இங்கே வந்த உடனே இவருக்கு வந்து செக் பண்ணணும் சுகர் எவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா இவர் குறையவே அவங்களே இருந்தது. அவன் முன்னே சுகர் எவ்வளோ இருந்தது அப்படி இருந்தது சொல்லிட்டு இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 600க்கு மேலே இருந்தது. இவருக்கு வந்து இன்றைக்கி நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிட்ட தான் இருக்குது. ஆமாம், 300 கிட்ட இருக்குது. 86 இருக்குது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஆமாம், ஹீமோகுளோபினும் பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. அந்த 800 சுகர் இருந்துச்சு, அந்த ரிப்போர்ட் காமிங்க சார். அது வந்து ஆரம்பத்தில் அவருக்கு ஆமாம் இருந்தது, அது காமிங்க. 800 இருந்திருக்குல்ல அவருக்கு? 800 இருந்திருக்கு. அப்போ அது ஜூஸ் குடிச்சு எடுத்தனால 800 அதில் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஆமாங்க, அதுதான். சாப்பிட்ட பின்னாடி அவர் ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறதுனால ஜூஸ் கிடச்சனால 800 கிட்டே இருக்குது. நார்மலாக இவருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 450, 480 வரைக்கும் இருந்திருக்கு. ஓ, இப்போ இவரோட ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்தனால அவர் சொன்னார் ரீசெண்டாக இருக்குது. இப்போ இது ஆர்எஃப்டி ரிப்போர்ட் சார், சாரி எல்எஃப்டி ரிப்போர்ட் காமிங்க. லிவர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக இருக்குன்னு சொன்னீங்களே. இவருக்கு வந்து இப்போது 1வது மாதம் எடுத்தார். நம்ம மருந்து எடுத்து 3 மாதத்துலேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்புமின் வந்து கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வாய்ஸ் வந்து நார்மலுக்கு வந்துச்சு. டோட்டல் ப்ரோட்டீன் வந்து கிட்டத்தட்ட பார்டர் லெவலுக்கு வந்து கண்ட்ரோல் 7.6. ஸோ இது 3 கண்ட்ரோல் ஆகும்போது இவர் நல்லா சாப்பிட முடிஞ்சு, நம்ம கொடுக்குற டயட்டை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைச்சிது. இப்போது கிரியேட்டின் வந்து குறையும் போது அவருக்கு ஹீமோகுளோபினும் மெயின்டைன் ஆகிடுச்சு. நம்ம காட்டின 12 பாயிண்ட்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ அதுமாதிரி இவருக்கு இப்போ இது வந்து 6வது மாதம். போன வாரம் நம்ம எடுக்கும்போது இவருக்கு வந்து 380 சுகர் ப்ளஸ் வந்து 1.92 தான் கிரியேட்டின். எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வேல்யூஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. அதோடு சேர்த்து வந்து இவருக்கு வந்து இஜிஎஃப்ஆர் வேல்யூன்னு சொல்லக்கூடிய குளோபல் ஃபில்ட்ரேஷன் கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து 44 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு.
அப்போ இவர் நல்லா ரிகவரி ஆயிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட வரும்போது என்ன சொல்றாரு, சார் அவர் 10 வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஆமாம், கொஞ்சம் சுசுவாக ஃபீல் பண்ணுறேன், நான் நல்லா வாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவரோட முயற்சி. நம்மளோட மருந்துகள், அவரோட மனசு, நம்ம கொடுத்த கவுன்சிலிங் ப்ளஸ் டயட்டு, நீங்கள் கொடுத்த அந்த டயட் சார்ட், நீங்கள் அறிவுரை சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சுரக்காலாம் வந்து சாப்பிட சொன்னால் அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது என்ன நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 முறையுமே சுரக்காயே சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் சாதம், ஒரு கைப்பிடி சாதம், நல்ல ஒரு 2 கப் வந்து சுரக்காய் இருக்கேன். சுரக்காய் வந்து அற்புதமான ஒரு மெடிசின், வந்து எப்படி வந்து யூரியா கிரேட்டினை குறைக்கிறதுக்கு, குறிப்பாக வந்து யூரிக் ஆசிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அற்புதமான மெடிசன். மக்கள் கேள்விப்படுறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மருத்துவமனையில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து நீங்கள் சஜஷன் பண்ணுறதுல அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்கள், இப்போ டாக்டர் எல்லாமே நிறைய பேசுனாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததா? ஆமாம் சார். இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான தகவலா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. எனக்கு எல்லாமே நான் சொன்ன பிரச்சனைலாம் என்னன்னு சொல்லுங்களேன் திரும்ப மக்களுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. லிவர் ஃபெயிலியரான மூச்சு வாங்குறது, ஃபுல் டயர்ட்னஸ்ஸு, ஏஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. அதனால் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கும்போது கிட்னியே ஃபெயிலியர் ஆச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. 15% தான் வேலை செய்யுதுன்னு சொன்னார் டாக்டர். 15%? ஆமாம். கிட்னியே ஃபெயிலியர் ஆச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆன கிட்னி வேலை செய்யாதனால ஹார்ட்டும் ஃபெயிலியர், ஹார்ட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் உடனே வந்து டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணால் கொஞ்சம் ஹார்ட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னார். எங்ககிட்ட வந்து பைசா இல்லை, பெரிய ஹாஸ்பிட்டலெலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ வெயிட் பண்ணும்போது எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து, இந்த மாதிரி ஏஞ்சல் கிளினிக் போனாக்கா நீங்கள் வந்து நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் கிளினிக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெங்களூர்லேருந்து அட்ரஸ் கொடுத்தாங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து அட்ரஸ் வாங்கி உடனடியாக ஏஞ்சல் கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ 6 மாதமாக என் பாடி வந்து ஃபுல்லாக கிளியராக இருக்குது. நான் நல்லா நடக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஆட்டோ ஓடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டாக்டருங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னு வழிபாட்டுக்கு வர்றேன். சரிங்க. இப்போ சுகர் உங்களுக்கு 800 இருந்தது, இப்போ 300 வந்திருக்கு. ஆமாம் சார். சுகருக்கும் மருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை டெய்லி யூஸ் பண்ணுறேன். இந்த கிட்னிக்கு, லிவருக்கு எல்லாருக்கும் மெடிசன் கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ் பண்ண வந்துனுக்கிறேன். அவங்க சொல்கிற மெத்தடில் நான் யூஸ் பண்ண வந்துனுக்கிறேன். அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். மெயின்டைன் பண்ணி வந்து கரெக்டாக இருக்கிறேன் நான். சார் இப்போ நீங்கள் வரும்போது உங்களை ஒரு ஆள் கூட்டின்னு வந்தாங்க. ஆமாம். 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது என்னால். ஆமாம். இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க? 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து வரேன். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஆமாம். இப்போ எவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டுறீங்க? இப்போ 1 மாதமாக தான் ஆட்டோ ஓட்டுறேன். 1 மாதம் ஆட்டோவும் ஓட்டுறீங்க? ஆமாம். நல்லா ஓட்டுறேன் ஆட்டோ. நல்லா நார்மலாக டயர்ட்னஸே கிடையாது. நல்லா அவங்க டாக்டர் சொல்லிக்கிற ஃபுட்டு, வேறு ஃபுட்டு எடுக்கிறதில்ல. டாக்டர் சொல்லிக்கிற ஃபுட்டு தான், வேறு ஃபுட்டே எடுக்கிறதில்ல. நல்லா எனர்ஜியாக இருக்குது. இப்போ அவங்க இன்னும் இது எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோவும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஏஞ்சல் கிளினிக் வந்து தான் இவ்வளோ கிளியரன்ஸ் ஆகுது எனக்கு. சூப்பர் சார். சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது உடம்புல என்ன சிம்டம்ஸ் இருந்தது சார்? ஏதாவது வயிறு வீக்கம், கால் வீக்கம் இருந்ததா? கால் வீக்கம், வயிறு வீக்கம், மூச்சு திணறல், ஒரு மாதிரி மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாதா? விட முடியாது. ஓ. அதுக்கு சில மாத்திரைகள் எடுத்து அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இதாச்சுங்க. லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு மூச்சு திணறல், நைட்டெல்லாம் மூச்சு திணறல், உட்காந்து தான் இருக்கணும், படுக்க முடியாது. ஓ. மூச்சு திணறல், மூச்சு இது திணறல், மூச்சே விட முடியாது. வயிறு வீங்க நல்லா இவ்வளோ பெரிய வயிறு. எவ்வளோ பெருசு? இவ்வளோ இருக்கும் வயிறு. அப்படியே எங்கள் அப்பா. காலெல்லாம் இவ்வளோ கூட மாட்டான். கால் வீங்கிருச்சு. நல்லா சாப்பிட முடிஞ்சா? அப்போ ஏதாவது சாப்பாடு 1 இட்லி தான் ஒரு நாளை. மற்றபடி சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. தூக்கமே வராது. இப்போ நான் ஏஞ்சல் கிளினிக் வந்து நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்ல எனர்ஜி, நல்லா. இப்போ காலையில் நான் 9 மணிக்கு படுத்தேன்னா காலை 6 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறேன். சூப்பர் சார். சார் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லிவர் ஃபெயிலரு, கிட்னி ஃபெயிலரு, சுகர் ஹையாக இருக்குது, ஒன்றுமே முடியல, எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் முடியாத கண்டிஷனில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிங்க, இல்லை நல்ல வழி கிடைக்காதன்றவங்களுக்கு உங்களுடைய சார்பிலிருந்து நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக என்னுடைய சார்பிலேருந்து ஏஞ்சல் கிளினிக் போனாக்கா உங்களுக்கு எல்லா தீர்வும் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா தீர்வும் கிடைக்கும். நல்லா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நல்ல உணவு மருந்து சொல்கிறாங்க. அதனால வந்து ஏஞ்சல் கிளினிக் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நல்லா ஒரு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர் சார். என்னுடைய நம்பிக்கை வந்து வீண் போகலைங்க வந்து கண்டிப்பாக நல்லா கிடைக்கும் உங்களுக்கு.
சூப்பர் சார். சார் இங்கே இருக்கிற டாக்டர் சதீஷ்குமார் சார், டாக்டர் சூர்யா சார், டாக்டர் உங்களோட உட்காந்துக்கிற சச்சின் சார், இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? திருப்திகரமாக இருந்ததா, இல்லை உங்களை வந்து கொஞ்சம் என்னது ஒரு நோயால் மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்களா, இல்லை ஒரு நண்பர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா? இல்லை ஒரு நண்பர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஓ, ஒரு அன்பாக பேசி நல்ல முறையாக டைமிங் சொல்லி இந்த மாத்திரை இந்த மருந்து வந்து இவ்வளோ இந்த டைம் சாப்பிட்டு இவ்வளோ நேரம் கேப் விட்டு இந்த மருந்து சாப்பிடணுமான்னு சொல்லி கரெக்டான ஒரு பொசிஷனில் சொல்லி எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சூப்பர் சார். சார் இப்போ நிறைய ரிப்போர்ட்டை ஏன் எடுத்துகிட்டு வரல, என்னாச்சு? ஏன்னா மக்கள் கேட்பாங்க. ரிப்போர்ட் வந்து நான் 1 இயராக எனக்கு வந்து 1 இயராக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுனால ரிப்போர்ட்டுங்க நிறைய ரிப்போர்ட் சார் நிறைய இருக்குது. இந்த லேப் வேணாம், அந்த லேப் வேணாம், இந்த லேப் வேணாம்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் இருக்குது. அதில் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால சலிச்சிட்டிங்க. அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து ஏஞ்சல் கிளினிக்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ரிப்போர்ட் மட்டும் ப்ரெசென்ட் இப்போ ரிப்போர்ட் மட்டும் எடுத்து வந்துருக்கேன். சூப்பர் சார். சார் சொல்லுங்கள் சார், இந்த மிராக்கல் எப்படி நடந்தது? உங்களுடைய கிளினிக் வர்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது மாதிரி சாத்தியமா? ஏன்னா நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு போய் ஒரு 5 மணி நேரம் உட்காந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க. சூழ்நிலை கண்டிப்பாக அதை செஞ்சாகணும், இல்லைன்னு சொல்ல, அது வரவேற்கத்தக்கது. நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அவங்களுக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல கடன்பட்டிருக்கேன். இப்போது நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் அவசப்படுறாங்க. அதேமாதிரி பல வருஷமாக சுகர்னால் அவசப்படுறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு உங்களுடைய சார்பாக சித்த மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன? நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எந்த மருத்துவர் வந்து எந்த மருத்துவ முறையை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். மருத்துவரோட ஆலோசனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கை வைத்தியம் வந்து நீங்கள் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதோ வெளிப்படையாக மருத்துவர்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஆல்கோஹால் அடிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் இதை வீட்டு வைத்தியம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்கனாலுமே உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேறுபடும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான். அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அப்பப்போ டாக்டர்கிட்ட வந்து 15 days ஒன்ஸ் ரிவ்யூ வர சொல்லுவோம். அந்த ரிவ்யூ வந்துட்டு அவங்க கொடுக்குற மருந்துகள், குறிப்பாக வந்து டயட், இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து பண்ணாமல் அவங்க தடுத்துக்கலாம். யாரெல்லாம் அதிகமாக டயாலிசிஸ் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிரியேட்டின் வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் குறைச்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அதே போல் யாருக்கு வந்து ஆல்கோஹால்னால லிவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது சீரியோசிஸ் வந்து ஆகாமல் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப மோசமான கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ரிகவர் பண்ண முடியும். அவங்க வந்து மன தைரியத்தோட இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் மைண்டை தான் கான்கர் பண்ணுறார். தன்னை ஜெயிச்சார். இந்த ஆல்கோஹால் எடுக்கணும், இந்த மாதிரியான மன உளைச்சலேருந்து வெளியில் வாங்க, அவர் கொடுத்த கைடன்ஸ் எல்லாத்தையும் வந்து 2 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்து, சரிங்க சார் நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் கேட்குறேன், நான் எதுவுமே நான் சிந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனதையத்தோட நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால்தான் இவருக்கு இவ்வளோ ரிகவரி, ஃபாஸ்ட் ரிகவரி. அவரால் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சு அவர் வேலைக்கு போய் மறுபடியும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவர் வந்து டெவலப் ஆகிருக்காரு. சூப்பர். ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம என்ன சொன்னால் அவங்களோட பல ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல மருத்துவரை வந்து வணங்கும் போது அவர் சொல்கிறத முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கையோட விஷயத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. உங்களும் முதல்ல நம்புங்க, உங்கள் மருத்துவரை நம்புங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பின்பற்றுங்க. முதல்ல அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்றது மருந்து ஒரு எடுக்கும் போது ஒரு 2-3 மாதங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கிறதுக்கு நடுவில் வந்து இங்கே சொன்னாங்க அங்கே சொன்னாங்க ஓடிட்டுருக்காதீங்க. அப்போ மருத்துவர்களையோ இல்லை உங்கள் நண்பர் அதை சொன்னார், அவர் சொன்னார், இவருக்கு இப்படி சரியாச்சு, அவர் சரி. ஏன்னா ஒருத்தரோட பாடி கண்டிஷன் வந்து வேறு. அந்த கண்டிஷனுக்கு வந்து என்னன்றது டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அனலைசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன டயக்னோஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் மெடிகேஷன் கொடுக்குறாங்க, என்ன டைப் ஆஃப் டயட்ரி சேஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் சார் உங்களுக்கும் நன்றி. நேர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, கவலைப்படாதீங்க. லிவர் ஃபெயிலியர் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். எதுக்கும் அடங்காத சுகர், பல வருஷமாக சுகர்னால் கஷ்டப்படுறேன். பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு பிபியும் ரேஸ் ஆகிருந்தது. அந்த பிபியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் எப்போ சரியாச்சோ அப்போ பிபி நார்மல் ஆகிடுச்சு. அதனால் கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு பிபியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கான சிகிச்சையும் இவர் கொடுக்கப்பட்டது. தாராளமாக நீங்கள் இயற்கையான உணவுகள், பாரம்பரியமான உணவுகள், வாழ்வியல் முறை, உணவியல் முறை, சரிவிகித உணவு, சரியான மருந்துகளை எடுக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க, எந்த ஃபெயிலியர் இருந்தாலும் சரியாகும். அதுக்கு சரியான சித்த மருத்துவர்களையும் சரியான உணவியல் முறை, வாழ்வியல் முறை கடைப்பிடிப்பது நல்லது. உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த காலகட்டத்தில் தேவையான நல்ல தகவலை கொடுத்துருங்கய்யா. நன்றிங்க. நன்றி.